ஹலோ மக்களே, இன்றைக்கி ஓரியோ பிஸ்கெட் கேக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 6 ஓரியோ பிஸ்கெட் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு உள்ளே இருக்க க்ரீம் தனியாக, பிஸ்கெட் தனியாக எடுத்து வச்சிடணும். நம்ம எடுத்து வச்சுருந்த பிஸ்கெட் வந்து நல்லா உடச்சி போட்டுறணும். இப்போ வந்து நம்மளுக்கு பிஸ்கெட்டும் க்ரீமும் தனியாக எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிஸ்கெட் வந்து மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பால் வந்து காய வச்சுக்கணும் அடுப்பில். ஒரு 1/4 லிட்ரு பாலை வந்து நல்லா காய வச்சு ஆற வச்சிடணும். நம்ம அரைச்சி வச்ச பவுட்ரையும் எடுத்து வச்சுக்கணும், பாலையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய பவுலில் வந்து நம்ம அரைச்சி வச்ச பவுட்ரை ஆட் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட்டு அதில் வந்து 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து விஸ்க் வச்சு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஸ்மூத் பேஸ்ட் வர வரைக்குமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். நமக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறமேல அதை எடுத்து வச்சிடணும். நெக்ஸ்ட் வந்து நம்மகிட்ட இருக்க க்ரீமில் வந்து லைட்டாக பால் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு, அப்போ தான் நமக்கு வந்து ஒயிட் க்ரீம் வந்து நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணுன்னா, ஒரு பெரிய பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம், அட்லீஸ்ட் இல்லைனா பட்டர் ஷீட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லாத போது லைட்டாக வந்து மைதா மாவு வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த க்ரீமையும் ஆட் பண்ணி, நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய சால்ட்டும் ஸ்டாண்டை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வச்சுருந்த அந்த கேக் பவுலையும் அதுக்குள்ளே வச்சுட்டு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் சாக்லேட் வந்து நல்லா உருகிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சுகர் சிரப் வந்து ஆட் பண்ணோம். அதுக்கு வந்துட்டு வாட்டர் பாயில் பண்ணிவிட்டு சுகர் ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு குச்சி வச்சு நம்ம எடுத்து பார்த்தோம்போது ஒட்டாமல் இருந்துச்சுன்னா கேக் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, அதை 2ஆக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணால் தான் அது உள்ளே வந்து சுகர் சிரப்லாம் ஆட் பண்ண முடியும். அதை கட் பண்ணதுக்கப்புறமேலு சுகர் சிரப்பும் அந்த ஒயிட் க்ரீமும் அது மேலே வந்து படுற மாதிரி ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே வரணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணணுன்னா, அது ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமேலு அந்த மேலே வந்து அந்த கட் பண்ணி வச்சுருந்த அந்த கேக்கையும் வந்து மேலே வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுலேயும் வந்து சுகர் சிரப் வந்து ஆட் பண்ணிக்கணும். நம்ம எடுத்து வச்சுருந்த டெய்ரி மில்க் வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் பண்ணது, அதையும் வந்து மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸ்ப்ரெட் பண்ணால் தான் வந்து அது ஒரு க்ரீமி டேஸ்ட்டில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணணுன்னா, அந்த சாக்லேட்டை வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணதுக்கப்புறமேலே நம்மக்கிட்ட வந்துட்டு ஜேம்ஸோ அல்லது ஏதாவது ஒரு ஸ்ப்ரிங்கிள்ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சாக்லேட் வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கணும். நல்லா அது ஸ்மூத்தாக வர வரைக்கும் சுற்றியும் வந்து ஒயிட் க்ரீம்லாம் வந்து ஆட் பண்ணிக்கணும்.